குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலையில அதிக உத்வேகம், அதிக முயற்சி, அதிகமான நம்ம வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், அது மூலமா நல்ல உயர்வு பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ கடுமையான உழைப்பு, அதே சமயத்துல உயர்வு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ராகு கேது 12/6 இருக்கிறப்போ நம்ம வந்து எதிரிகளை சமாளிக்கலாம், கடன் பிரச்சனையை சமாளிக்கலாம், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய அமைப்பை நம்ம கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ராசி அதிபதியா அருமையான இடத்துல இருக்கிறதுனால நல்லாவே நம்ம உத்வேகத்தோட சமாளிச்சுக்கலாங்கிறத நம்ம குட் நியூஸுங்க. அதே சமயத்துல மாத கிரகமாகிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுமே வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயாருக்கு ஒண்ணுமே சுபிக்ஷமான ஒரு அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான், தவறு இல்லை. ஸோ மாணவர்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் உத்வேகமா படிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறது, இடம் மாற்றங்கள் நோக்கி போகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உண்டுங்க. ஸோ காதல் விஷயங்கள், கைகூடுற விஷயங்கள், மீடியா துறையில கிரியேட்டிவ் விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல முறைகள், சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள், அது மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைந்து தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே உத்வேகமா அதிக இன்னொரு கிளை அமைக்கிறது, இன்னொரு கம்பெனி அமைக்கிறது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதே சமயத்துல புதுசா தொழில் அமைக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா பலம் பெறுவதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஏன்னா ஜென்ம சனியில வந்து எல்லா பலனும் அணிவிக்க முடியாது. உழைப்புன்னு தான் இருக்குமே ஒழிய பலன் முடியணும்னா நம்ம ஜென்ம சனி வரணுங்கிறது முடியணுங்கிறது தான் ஒரு விஷயம்.